எல்லோருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ். நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைனா அது இந்த குதிகால் வெடிப்பு தான். பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும், சில நேரம் வலிக்கும், அசிங்கமா தெரியும். சாக்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். ஆனா இதுக்கு நாம பார்லர் போகணும், காசு செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம வீட்ல இருந்தே இதை ஈஸியா சரி பண்ணிடலாம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான். முதல் ஸ்டெப், கால்களை தயார் பண்ணுங்க. முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒரு பக்கெட்ல வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கோங்க. ரொம்ப கொதிக்க கூடாது, ஒரு இதமான சூடு. அந்த தண்ணியில உங்க கால்களை ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே நனைய விடுங்க. நீங்க டிவி பாக்குற டைம்ல இல்ல ஏதாவது பாட்டு கேட்கிற டைம்ல இதை செய்யலாம். இப்படி பண்றதுனால உங்க பாதத்துல இருக்கிற அந்த இறந்த செல்கள் இருக்குல்ல, அது எல்லாமே கொஞ்சம் சாஃப்ட் ஆகி மிருதுவாயிடும். ரெண்டாவது ஸ்டெப், தேய்ச்சி எடுங்க. அடுத்துதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொருள், அதுதான் பியூமிக் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இல்லனா கால் தேய்க்கிற அந்த பிரஷ் கூட யூஸ் பண்ணலாம். தண்ணில இருந்து காலை எடுத்த உடனே இந்த ஸ்டோன் வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மெதுவா அந்த வெடிப்பு இருக்கிற இடத்துல அப்படியே தேய்ங்க. ரொம்ப ரஃபா தேய்ச்சா இன்னும் புண்ணாயிடும். சோ மெதுவா தேய்க்கும் போது அந்த சாஃப்டான இறந்த செல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துரும். கால்களை நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. மூணாவது ஸ்டெப், ஈரப்பதம் ரொம்ப முக்கியம். தேய்ச்சி முடிச்சதும் காலை நல்லா ஒரு டவல் வச்சு தொடச்சிட்டு உடனே நம்ம கால ஈரப்பதம் கொடுக்கணும். அதுக்கு நீங்க மார்க்கெட்ல கிடைக்கிற கால் கிரீம் யூஸ் பண்ணலாம். இல்லையா நம்ம வீட்ல இருக்கிற வாஸ்லின் இருக்குல்ல, அதையே கூட அந்த வெடிப்புல நல்லா தடவி விடுங்க. இன்னும் ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்றேன். ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி இதை செய்யுங்க. உங்க கால் கிரீம் இல்லனா சுத்தமான தேங்காய் எண்ணெய் இல்லனா விளக்கெண்ணெய், இதுல ஏதாவது ஒண்ணு நல்லா வெடிப்புல தடவிட்டு ஒரு சாஃப்டான சாக்ஸ் எடுத்து போட்டுக்கோங்க. சாக்ஸ் போடுறதுனால என்ன ஆகும்னா, அந்த ஈரப்பதம் நீண்ட நேரம் நம்ம கால்லயே இருக்கும், சீக்கிரம் காயாது. இதையே நீங்க தொடர்ந்து ஒரு 2 வாரத்துக்கு செஞ்சீங்கன்னா உங்க வெடிப்பு காணாம போறத நீங்களே பார்க்கலாம். மறக்காதீங்க, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க கால்கள் அதிக நேரம் ட்ரை ஆகவே இருக்க விடாதீங்க. கால்களை எப்பவும் கொஞ்சம் ஈரப்பதத்தோட வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். அப்புறம் நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுலயும் கொஞ்சம் கவனம் கொடுங்க. விட்டமின் இ சத்து இருக்கிற உணவுகள், அப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிற உணவுகள், இதெல்லாம் உங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது உடம்பு உள்ள இருந்தே அந்த பிரச்சனையை சரி பண்ண ஹெல்ப் பண்ணும். ஒரு முக்கியமான குறிப்பு, சில பேருக்கு இந்த வெடிப்புனால ரொம்ப அதிகமா வலி இருக்கும், நடக்கவே முடியாம இருக்கும், இல்லனா அந்த இடத்துல ரத்தம் வர்ற மாதிரி இருக்கும். அப்படி ரொம்ப சிவியரா இருந்துச்சுன்னா நீங்க வீட்ல ட்ரை பண்ணாம ஒரு தடவை மருத்துவரை போய் பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க சரியான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிள் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதை ட்ரை பண்ணிட்டு உங்க ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல பார்க்கலாம். பை பாய்.